மருத்துவர்கள் இங்கே பேசவிருக்கிறார்கள். சட்டப்பூர்வமாகவும் அறிவியல் பூர்வமாகவும் பல்வேறு கருத்துக்கள் இங்கே எடுத்து வைக்கப்படவிருக்கிறது. இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சி முகாமில் அரசு மற்றும் தனியார் மகப்பேறு மற்றும் நுண்கதிர் மருத்துவர்களுக்கு விழிப்புணர்வு பயிற்சியும் அளிக்கப்படவிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த பிசிபி என்டிடி 1994 எனும் சட்டத்தின்படி பதிவு பெற்ற அரசு மற்றும் தனியார் ஸ்கேன் நிலையங்கள் 8922. அதில் சென்னையில் மட்டும் 2059 ஸ்கேன் மையங்கள் பயன்பாட்டில் இருந்து வருகிறது. இந்த அரசு பொறுப்பேற்ற சமயத்தில் குழந்தை பாலின விகிதம் என்பது 1000 ஆண் குழந்தைகளுக்கு 931 பெண் குழந்தைகள் என்கின்ற விகிதம் இருந்ததை இந்த அரசு எடுத்து வருகிற பல்வேறு நடவடிக்கைகள், மகப்பேறு இறப்பு விகிதம், குழந்தைகள் பிறப்பு இறப்பு விகிதம் போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருவதன் மூலம் இன்றைக்கு 940 பெண் குழந்தைகள் என்று வந்திருக்கிறது. ஆனால் இந்த அரசின் இலக்கு என்பது ஆண் குழந்தைகள் விகிதத்திற்கு சரிசமமாக பெண் குழந்தைகள் இருக்க வேண்டும் என்கின்ற இலக்கை எட்டுகிற வகையில் இந்த சட்டத்தின் சாராம்சங்களை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பயிற்சி முகாம் இன்றைக்கு இங்கே தொடங்கி வைக்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த மேம்பாட்டு பயிற்சி முகாம் தொடங்கி வைக்கும் இந்த வேளையில் பிசிபி என்டிடி ஆக்ட் 3.0 ஆன்லைன் போர்ட்டல் ஒன்றும் இப்பொழுது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் அரசு மற்றும் தனியார் ஸ்கேன் சென்டர்களில் புதிய விண்ணப்பங்கள், புதுப்பித்தல், கட்டணம் செலுத்துதல், மருத்துவர்கள் இணைப்பு மற்றும் நீக்கம், ஸ்கேன் இயந்திரங்கள் இணைப்பு மற்றும் நீக்கம் ஆகியவை மேனுவல் நடைமுறையில் இருந்தது. அது முழுமையாக தற்போது மாற்றப்பட்டு போர்ட்டல் முறையில் செயல்படுத்தப்படவிருக்கிறது. இதேபோல் பல்வேறு விஷயங்கள் இந்த ஆன்லைன் போர்ட்டல் மூலம் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது தனியார் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனைகள் அரசுடன் இணைந்து மகப்பேறு சம்பந்தமான அனைத்து நடைமுறை மற்றும் சிக்கல்களை சட்டப்படி எப்படி கையாள்வது என்பதை தெரிந்து கொள்ளும் வகையில் கையேடு ஒன்றை இன்றைக்கு அரசின் சார்பில் வெளியிட்டிருக்கிறோம். அந்த கையேடு என்பது மிகப்பெரிய அளவில் மகப்பேறு மருத்துவர்களுக்கு ஒரு பாதுகாப்பாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் என்கின்ற வகையில் அந்த கையேடு வெளியிடப்பட்டிருக்கிறது. மகப்பேறு மருத்துவர்கள் பின்பற்றப்பட வேண்டிய நடைமுறைகள் பற்றிய அந்த கையேடு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் பணியாற்றுகிற அந்த மகப்பேறு மருத்துவர்களுக்கு பெரிய அளவில் அது உறுதுணையாக இருக்கும். அந்த கையேட்டிற்கு கூட உயிர் தரும் தாய்மார்கள் உயிர் வாழ வேண்டும் என்கின்ற வகையில் தலைப்பிடப்பட்ட அந்த கையேடு இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆக இந்த 3 பெரும் நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு துறையின் செயலாளர் தலைமை பொறுப்பேற்றிருக்கிறார். NHM MD அவர்கள், துறையின் 3 செயலாளர்கள் DMS, DME, DPH போன்ற துறை தலைவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள். உருமாறிய கொரோனாவுடைய தொற்று எப்படி இருக்குன்னா இப்போ முகக்கவசம் சுகாதாரத்துறை சொல்லியிருக்காங்க, அது கட்டாயப்படுமா கட்டாயமாக்கப்படுமா இல்லை எப்படி எந்த லெவலில் இருக்கு? அதாவது 2019 இறுதியில் இந்த கொரோனாவின் தாக்கம் என்பது கண்டறியப்பட்டு உலகம் முழுவதும் பெரிய அளவிலான அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது. இந்த கொரோனா என்கின்ற அந்த வைரஸ் தொடங்கி அது உருமாற்றம் பெற்று பல்வேறு வகைகளிலான பெயர்களோடு வலம் வர தொடங்கியது. கொரோனா, ஆல்ஃபா, பீட்டா, டெல்டா, டெல்டா பிளஸ், கம்மா, கப்பா, ஒமிக்ரான், இப்படி பல்வேறு வகைகளிலான பெயர்களோடு அது வலம் வந்து கொண்டிருந்தது. இப்பொழுது அந்த கொரோனா பாதிப்பு என்பது 2023 மே திங்கள் 5ஆம் தேதி வரை அதிகாரப்பூர்வமாக WHO
ஒரு நெருக்கடி நிலையை அறிவித்து அதுவரை நடைமுறையில் இருந்தது. 2023 மே 5ஆம் தேதி தான் WHO-வின் இயக்குனர் டாக்டர் டெட்ரோஸ் அவர்கள் அந்த நெருக்கடி நிலையை திரும்ப பெற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் இந்த கொரோனா அந்த நடைமுறைகள் எதுவுமே இல்லாமல் போச்சு. ஆனாலும் இந்த கொரோனா என்பது இப்போ இந்த உருமாற்றம் பெற்று வருகிற அந்த எந்த விதமான வைரஸாக இருந்தாலும் அது வந்து பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை. ஒரு 2-3 நாள் சளி, காய்ச்சல், இருமல் இந்த மாதிரியான உபாதைகளோடு அது முடிந்து விடுகிறது. அந்த வகையில் தான் இப்போவும் கூட இந்தியா முழுக்க இன்னைக்கு ஒரு 1800க்கும் மேற்பட்டவர்களுக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் இருக்கிற அனைத்து மாநிலங்களிலும் இந்த கொரோனா இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. தினந்தோறும் இப்போ எல்லாரையும் டெஸ்ட் எடுத்தால் நிச்சயம் எல்லாருக்கும் கூட அதில் நிறைய எண்ணிக்கையில் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்ம அரசாங்கத்தின் சார்பில், பொது சுகாதாரத்துறையின் சார்பில் இந்த பாதிப்புகள் வர தொடங்கிய உடனே மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலை பெற்று பூனேவில் இருக்கிற இந்த வைரஸ் பற்றிய அந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைராலஜி என்கின்ற அமைப்பு பூனேல இருக்கு. அதுக்கு ஒரு 19 மாதிரி அனுப்பணும். 19 மாதிரிகளுக்கான இது ரிசல்ட்டும் அனுப்பியிருக்காங்க. இவை எல்லாமே ஒரு வீரியம் இல்லாத ஒரு ஒமிக்ரான் வகையிலான ஒரு கொரோனா. இதனால யாரும் பெரிய அளவில் பதற்றப்பட வேண்டியதே இல்லை. ஆனாலும் நேற்றைக்கு ஒன்றிய அரசாங்கத்தின் சார்பில் ஒன்றிய மக்கள் நல்வாழ்வுத்துறையின் செயலாளர் எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு சர்க்குலர் அனுப்புகிறாங்க. இந்த சர்க்குலர் ஜெனரலாக அனுப்புகிற ஒன்று தான். அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அடிக்கடி கைகளை கழுவுதல், தும்மும் போதும் இருமும் போதும் முகத்தை மூடிக்கொண்டு கைகளை மறைத்து கொண்டு இருமுதல், இல்லைன்னா எச்சில் துகள்கள் இது வந்து மற்றவங்க மேலே பட்டுச்சுன்னா பரவுங்கிறதால கைகளை மூடிக்கொண்டு பண்ணுறது, கைகளை கழுவுவது, இந்த மாதிரியான வழக்கமான நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள், அவங்களுக்கே தெரியும், இந்த சிறுநீரக பாதிப்பு, நுரையீரல் பாதிப்பு, இது மாதிரி பெரிய அளவிலான பாதிப்புகளை எதிர்கொண்டு இருப்பவர்கள், வயது மூத்தவர்கள், இவங்க பொது இடத்துக்கு போகிறப்ப மாஸ்க் போட்டுக்கிறதுங்கிறது, முகக்கவசம் அணிந்து கொள்வது நல்லது என்கின்ற வகையிலான அறிவுறுத்தல். இதுக்காக சொன்னதில்லை, ஏற்கனவேவும் கூட இருக்கு. இப்போ இதை வந்து நாம் இந்த கொரோனாவுக்கு அப்புறமா 2019 இறுதிக்கு அப்புறமா அடிக்கடி கை கழுவுக்கிறது, இந்த கண்ட இடத்துல எச்சில் துப்பாமல் இருக்கிறது, இருமும் போதும் தும்மும் போதும் தடுத்து தும்புறது, கொஞ்சம் சமூக இடைவெளியை கடைபிடிப்பது, இது வந்து எப்பவுமே இருக்கிற ஒன்று. இந்த கொரோனாவிலிருந்து இப்போ நடைமுறையில் இருக்கிற ஒன்று தான். பொது இடங்களில் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிற, இணை நோய் அதிகமாக இருக்கிற கோமார்பிடிட்டிஸ், அவங்க முகக்கவசம் அணிந்து செல்வது நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது, நல்லதுங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இது நல்லது, நம்மளும் ஃபாலோ பண்ணுறது நல்லது.